கொல்கத்தாவில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சாரதா. இந்த பொதுக்கூட்டம் தற்போது தொடங்கிவிட்டதா? எந்தெந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியாக இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை இன்று ஒருங்கிணைத்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்து முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேவே கவுடா, காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி ஒரு ஆதரவு கடிதத்தை மட்டும் நேற்று அனுப்பியிருந்தார். அவர் பங்கேற்கவில்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்தும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் தேசிய மாநாட்டு கட்சியிலிருந்தும் கூட பிரதிநிதிகள் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிந்த பிறகு மாலையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் மம்தா பானர்ஜி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இது பாஜகவுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும் என்று நேற்றே அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது தெரிவித்திருந்தார். பாஜக 125 இடங்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதற்கு அதிகமான இடங்களை இந்த தேர்தலில் பிடிக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. தேசிய அளவில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இது பார்த்தாலும் கூட மாநில அளவில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் இவர்கள் ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டு கூட்டணியில், அதாவது திமுகவினுடைய கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளும் இருக்க போவது உறுதியாகி இருக்கிறது. ஆனால் மேற்கு வங்கத்தில் தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் இடதுசாரிகள் மேற்கு வங்கத்தில். எனவே அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் அல்லாமல் ஒரு கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள். இதே போன்று பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளும் ஒரு ஒருமித்த கருத்து இல்லை என்பதை காண முடிகிறது. எனினும் கூட முடிந்தவரை தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான ஒரு முக்கியமான கூட்டமாக, ஒரு அரசியல் சமிக்கையாக இந்த பொதுக்கூட்டமானது பார்க்கப்படுகிறது. இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதில் என்ன மாதிரியான முடிவுகள் அல்லது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட போகின்றன, இது வலுவான ஒரு கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கணக்குகள் இன்னும் மாறுவதற்கு இந்த கூட்டம் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த கூட்டத்தில் என்ன பேச போகிறார்கள், அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு எதிரான இந்த எதிர்க்கட்சிகளின் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் என்பது பாஜகவினுடைய கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. திமுகவுக்கு கொல்கத்தாவிலோ அல்லது மற்ற மாநிலங்களிலோ இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, மற்ற மாநிலத்தினுடைய கட்சிகளுக்கு தமிழகத்திலோ அல்லது வேறு மாநிலங்களிலோ இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, எதற்காக இவர்கள் இது மாதிரியான ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார்கள் என்று தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர்களே கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அதற்கான பதில் இந்த பொதுக்கூட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மாநில கட்சிகளே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகிறார்கள் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். அதனை வலியுறுத்தக்கூடிய வகையில், அதனை வலுவாக வலியுறுத்தக்கூடிய வகையில் தேசிய கட்சிகள் சில இல்லாவிட்டாலும் கூட, காங்கிரஸில் இருந்து முக்கிய தலைவர்கள் பங்கேற்காவிட்டாலும் கூட, மாநில கட்சிகளை முக்கியமாக ஒருங்கிணைத்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியாக இதனை அமைக்க வேண்டும், இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சி அவர்கள் இருப்பதை தெரிவிக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதைதான் மம்தா பானர்ஜியும் நேற்று தெரிவித்திருந்தார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் காங்கிரஸ் எத்தனை இடங்களை பிடிக்கும், பாஜக 125 தாண்டாது என்று கூறுகிறீர்கள், ஆனால் காங்கிரஸ் எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டதற்கு அது எனக்கு தெரியாது என்று கிட்டத்தட்ட மழுப்பலான ஒரு பதிலை தான் தெரிவித்திருந்தார். ஆனால் மாநில கட்சிகள் ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுக்கும் என்பதை அவர் தெரிவித்திருந்தார். அதனை
வலியுறுத்துவதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்க முடியும். மேலும் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் தமிழகத்திலிருந்து இந்த தேசிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கான பங்கு என்ன, தங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை மேலும் வலியுறுத்துவதற்காகவும் அதனை பிற கட்சிகளிடம் பிரதிபலிப்பதற்காகவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக தற்போது கொல்கத்தாவில் நடைபெற்று வரக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், தமிழகத்திலிருந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ராகுல் காந்தி இந்த பேரணிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார் மம்தா பானர்ஜிக்கு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், கர்நாடக முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாரதா.